ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வருஷம் மார்கழி உற்சவமில் மனத்துக்கு ஞான் அப்படின்ற தீமில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அதில் கடந்த 2 நாட்களாக ஆழ்வார்களும் அயோத்தியம் அப்படின்ற ப்ரோக்ராமில் ஆழ்வார்கள் எல்லாரும் இப்படியெல்லாம் அந்த அயோத்தியா ராமனை அனுபவிச்சிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம எல்லாருக்கும் பாசுரம் சேவிச்சுட்டு அதுக்கான விளக்கமும் நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒவ்வொரு காட்சியும் நம்ம கண் எதிர்க்க வரா மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். இதோடைய கடைசி பகுதி தான் நம்ம எல்லாரும் இன்றைக்கி கேட்க போகிறோம். திருமங்கை ஆழ்வார், நம்ம ஆழ்வார், சுவாமி தேசிகன் இவா எல்லாரும் அயோத்தியா ராமனை எப்படி அனுபவிச்சிருக்கா அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வாரும் ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கார். அதாவது 10வது பத்தில் 3ஆம் திருமொழியில் 8வது பாட்டாக சொல்லியிருக்கார். கவளை யானை பாய் புரவி தேரொடு அறக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளன் கந்தமரு கொல்லாமே தவளமாட நீளயோத்தி காவலன் தன் சிறுவன் குவளை வண்ணன் காணாடி குழமணி தூரமே. அது என்னென்னா, தோல்வி விட்ட அரக்கர்கள்லாம் இலங்கையில் ராமராவண யுத்தத்தும் போது தோல்வி விட்ட அரக்கர்கள்லாம் இருக்காளே, அவள் அபயம் வேண்டி ஒரு கூத்து ஆடுறா. இவாளை எதிரியே புகழற மாதிரி வீரமுடைய ராமபிரானுடைய பெருமைகளை சொல்லி அவள் அபயம் வேண்டி ஒரு குழமணி தூரம்னு ஒரு பாசுரம் தன்றா. அதை திருமங்கை ஆழ்வார் அந்த பாவத்தில் பண்ணியிருக்கார் அந்த பாசுரத்தை. அதில் ராமனுடைய பெருமைகளை பேசி எங்களை தலைவன் தப்பு பண்ணினதுனால நாங்கள் இந்த மாதிரி நெய்கிறோம், எங்களுக்கு அபயம் அளிப்பா அப்படின்னு வேண்டிக்கிறாவா. யானைகளும் பாயும் குதிரைகளும் தேர்களும் அரக்கர் எல்லாரும் தோளும்படியாக வென்ற ஸ்ரீ ராமனின் தமர்களாகிய வானர வீரர்கள் உங்களை கொல்லாதபடி கருணைதல் நிறமுடைய அயோத்தியர் கோமான் அவன் திருமகனான ராமன் அவன் காணுமாறு, அயோத்தியர் கோமானுடைய திருமகனான ராமன் காணுமாறு குழமணி தூரம் பாடி ஆடுங்கோ அப்படின்னு அரக்கர்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த பாசுரம் அயோத்தியர் கோனை பாடினது. அது அடுத்தது சுவாமி நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில் 7ஆம் பத்தில் 5ஆம் திருமொழியில் முதல் பாட்டிலேயே பாடுறார். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. அதாவது நான்முகன் படைத்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அயோத்தியில் வாழும் சரம் அச்சரம் நடமாடுற மனுஷன், மிருகம், எறும்பு, மரம், செடி, புல், பூண்டு எல்லாம் மொத்தத்தையும் தன்னுடைய ஜோதிக்கு எழுந்திருடும் போது அத்தனை உயிரியும் மற்ற யாவருக்கும் கிடைக்காத சாத்தானிகோன்ற வைகுண்ட ஸ்தானத்தை அனுகிரகம் பண்ணி அழிச்சுட்டு போகிறான். அந்த மாதிரி அந்த வைகுண்ட ஸ்தானத்தை அழித்தவன் அந்த ராமன் தவிர வேறு யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட ராமனுடைய சரித்திரத்தையும் புகழையும் சொல்கிறவா மற்ற யாரை பற்றி கற்பாத்து ராமனுடைய சரித்திரத்தையும் ராமனுடைய புகழையும் பற்றி மற்ற யாரையும் இதாக பாடமாட்டா. அதனால்தான் ஆழ்வாரும் கற்பாரில் ராமபிரானை அன்றி மற்றும் கற்பரோ அப்படின்ற அந்த பாட்டை பாடியிருக்க. அந்த அயோத்தியில் அதை நடந்ததை அந்த சரித்திரத்தை அதை சொல்லியிருக்க. நம்ம ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகனும் தன் அதிகார சங்கிரகன்ற பிரபந்தத்தில் ஒரு 42வது பாசுரமாக ஒரு பாசுரத்தை எழுதியிருக்க. ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புஜத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதலெழுத்தை சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என்னும் கோயில் தானே. அந்த திருவரங்கத்துக்கு ஏற்றத்தை சொல்லியிருக்கிறத ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில், அமுதத்துக்கு சரியா இது கிடைக்கக்கூடாத அமுதம், அப்படி ஏற்பட்ட அமுதமான அந்த திருக்கோயில் திருவரங்கனுடைய திருக்கோவில். அம்புஜத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில். அதாவது பிரம்மா இக்ஷ்வாகு குலத்துக்கு இக்ஷ்வாகு முதல் அரசன் இல்லையா,
அவன் வந்து சத்தியலோகத்தில் வந்து பிரம்மா இடத்துல போய் இந்த ரங்கநாதனை சேவிச்சுட்டு வருவான். இந்த மாதிரி தினமும் போய் சேவிச்சுட்டு வர்றதுக்கு கட்டமாக இருக்குது, அந்த பெருமாள் என்னிடத்துல வர மாதிரி அனுகிரகம் பண்ணுன்னு பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணாராம். அவர் தவத்துக்கு மயந்து அந்த இக்ஷ்வாகு குலத்துக்கு அம்புஜத்தோனான அந்த சதுர்முகன் பிரம்மா அந்த ரங்கநாதனை அவருக்கு அந்த குலத்துக்காக ஆராதனை பண்ண சொல்லி அளிக்கிறார். அது அப்படியேற்பட்ட அம்புஜத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோலாத தனி வீரன் தொழுத கோயில், நிகரில்லாத தோல்வலியோட கூட அப்படியேற்பட்ட ராமபிரானுடைய பெருமையை சொல்கிறது. அந்த ராமபிரான் ரங்கநாதனாக எழுதியிருக்கிற அந்த கோயில், துணையான வீடனருக்கு துணையாம் கோயில், விபீஷணனுக்கு எல்லா வித துணையாக பகவானுடைய ராமனுடைய எதுவாக இருந்தது அந்த ரங்கநாதனை சொல்கிறத சேராத பயனனைக்கும் சேர்க்கும் கோயில். அந்த ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லா வித பயனுக்கும் பொருளானவன் அவன். செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில், வேதத்துக்கு பிரணவம் ஓன்ற எழுத்தான அந்த பிரணவாகார விமானத்தோடு கூட இருக்கிற அந்த ரங்கநாதனை சேர்ந்த கோயில். அது தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், எல்லாருடைய எல்லா மின்வினை பின்வினை எல்லா வினையும் தீர்க்க முடியாத அப்பேற்பட்ட அந்த திருவரங்கம்ன்ற கோயில். அந்த திருவரங்கம் என்னும் கோயில் தானே அப்படின்னு அந்த ரங்கநாதனை பற்றியும் இந்த மாதிரி அயோத்தியை வச்சு தேசிகனும் இந்த மாதிரி எழுதியிருக்க. இது எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அயோத்திய பெருமானான சக்கரவர்த்தி திருமகனையும் அவள் வாயார புகழ்ந்து நிறைய எழுதியிருக்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு வந்து இது இல்லை, சக்தியும் இல்லை, அவ்வளோ அறிவும் இல்லை. இருந்தாலும் அணிலை போல் நாம் வந்து இவ்வளோ ஒரு மகத்தான ஒரு சந்தோஷனமோ இப்போ ராமராஜ்யமோ நடக்கிற இந்த சமயத்தில் நாமளும் இதை வந்து நினைவு கூட்டிண்டு அணில் பண்ணின கைங்கரிய மாதிரி ஒரு வரியில் நாம் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாரும் அந்த ராமபிரானுடைய கடாட்சத்துக்கான பாத்திரமாகி சீதா லட்சுமண பரத சத்ருக்கன் அனும சமயத்தினால அந்த ராமச்சந்திரனுடைய கிருபையை எல்லாரும் அடையணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இதோட அமையிற மேலே பார்ப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். கடந்த 3 நாட்களாக இட் ஹஸ் பீன் ஸோ ஸ்பெஷல். அயோத்தியா ராமனை ஒவ்வொரு ஆழ்வார்களும் எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கா, என்னென்னலாம் சொல்லியிருக்கா, அயோத்தியாவில் இருக்கிறவா அத்தனை பேரும் ராமன் மேலே எவ்வளோ பிரீத்தியோடு இருந்திருக்கா. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம். கடைசியாக அந்த திருவரங்கத்து கோவிலை பற்றின சிறப்பான பாசுரம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. லாஸ்ட் 3 டேஸாக முதல்ல பெரியாழ்வாருடைய பாசுரமில் ஆரம்பித்து இன்றைக்கி கடைசியாக சுவாமி தேசிகன் அருளி செய்த பாசுரம் வரைக்கும் எல்லாமே அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு காட்சியும் நம்ம எல்லாராலையும் உணர முடிஞ்சது. அவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்புப்படுத்திட்டார் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். அவளுக்கு கதவிருக்ஷா சார்பாக கோடான கோடி நன்றிகள், நமஸ்காரங்கள். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவளோட ஸ்பீச் ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியறது, பகவானை உணர முடியறது. இந்த மாதிரி ஒரு பெரியவா மூலியமாக நம்ம இன்னும் நிறைய ஸ்பீச் கேட்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கதவிருக்ஷாவுடைய மார்கழி ஃபெஸ்ட் மனத்துக்கினியானில் ஆழ்வார்களும் அயோத்தியும் எபிசோட் எல்லாமே நீங்கள் எல்லோரும் நன்னா கேட்டு ரசித்து அனுபவிச்சிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்து அனுபவிங்கோ. ராம பக்தியில் மூழ்கி இருக்கலாம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருக்கணும், அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்கள் கதவிருக்ஷா சேனலில் தினம் கார்த்தால மார்கழி மலர் நிகழ்ச்சியில் மழலை திருப்பாவை குழந்தைகள் எல்லாரும் திருப்பாவை சொல்லின்னு வந்துட்டுருக்கா. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் அந்த நிகழ்ச்சியும் பாருங்கோ. இதெல்லாம் பார்க்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் எல்லாரையும் நாளை கார்த்தால மார்கழி மலர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.